தொலைக்காட்சியின் பொங்கல் விழாவை நிறுவனர் சகிலன் மகிழ்ச்சியாக தொடங்கி வைத்தார். பானையில் இருந்து பால் போன்று பொங்கல் கொதித்து விழ பொங்கலோ பொங்கல் என ஊழியர்கள் பொங்கல் விழாவை குதூகலமாக வரவேற்றனர். பின்னர் சுவாமிக்கு பொங்கல் படைக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது. இதுவரைதான் பக்தி மனம். இதற்கு பிறகு அலுவலக வளாகத்தில் நடந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாமே வேற ரகம். முதலாவதாக பேக்ரவுண்டில் மாதிரி சாங் ஒலிக்க பெண்களுக்கான கயிறு இழுத்தல் போட்டி ஆரம்பமானது. கயிறு இழுத்தல் போட்டிக்கு பெண்களை அழைத்து கொண்டிருந்த போது வெயிட் அதை விட எங்களுக்கு செல்ஃபி முக்கியம் என்பது போல டிஜிட்டல் டீம் மும்முரமாக செல்ஃபி எடுத்துக் கொண்டிருந்தனர். இதற்கு மத்தியில் ஊழியர்களை ஜூம் செய்து கொண்டிருந்த கேமராமேனிடம் ரொம்ப க்ளோஸ் வைக்காதடா தம்பின்னு அலர்ட் ஆக்கினார் விஷுவல் எடிட்டிங் ஹெட் ஸ்ரீனிவாசன். ஜூம் செய்து காட்டி அதை பார்த்து யாராவது பயந்து திருநீர் போட்டா அதுக்கு நான் பொறுப்பில்லைன்னு முன்கூட்டியே அக்கறையாக ஆஜராகினார் ஸ்ரீனிவாசன். உண்மையை சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்வாங்க. இதனிடையே கயிறு இழுக்க 2 டீம்கள் கெத்தாக களமிறங்கியது. செய்தி வாசிப்பாளர் பிரியங்கா அணியை எதிர்த்து கயிறை கையில் பிடித்த உதவி செய்தி ஆசிரியர் கனகா அணி வெற்றியை தட்டி சென்றது. இதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால் அனைவரும் நின்று கொண்டு கயிறு இழுத்து தங்களது பலத்தை காண்பித்தார்கள். ஆனால் இன்புட் டீம் சுப்ரியா மட்டும் கீழே அமர்ந்து கயிறை இழுத்து புதுவித சாதனை படைத்துக் கொண்டிருந்தார். அடுத்ததாக கயிறை இழுக்க ஆண்கள் அணி தயாரானது. கேமராமேன் ஆண்டனி அணியை எதிர்த்து விஷுவல் எடிட்டர் சுரேந்தர் அணி கோதாவில் குதித்தது. 2 அணிகளும் சேர்ந்து கணக்கச்சிதமாக கயிறை 2 ஆக்கி கொடுத்தனர். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா காட்டினேன்? எங்க அவன்? யாரா கை தந்தது? யாரா கை தட்டுறது? கயிறு அருந்த போதும் கூட எந்த ஒரு வந்துபாரு என்பது போல சுரேந்தர் அணி அசராமல் நின்று கொண்டிருந்தனர். ஆனால் ஆண்டனி அணியில் உள்ள கிராபிக்ஸ் டீம் தமிம் அன்சாரி மற்றும் ஆனந்த் படு பயங்கரமாக பல்டி அடித்தனர். ஐயோ போச்சே! எங்க தாவறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. இதில் வேடிக்கை என்னவென்றால் பெண்கள் அணியினர் கயிறு இழுத்த போது கடந்த ஆண்டு விழுந்து வாரியது போல இந்த ஆண்டும் வாரி விழுந்து மானத்தை வாங்கி விடாதீர்கள் என மைக்கில் எச்சரித்த வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் சங்கருக்கு போன வேகத்தில் விழுந்து வாரியதே அவர்களின் ஆண்கள் அணி என்பது அப்புறம்தான் தெரிந்தது. ஆரம்பித்த முதல் போட்டியிலேயே பெண்கள் மாசாக கயிறை இழுத்து காந்தி நோட்டுகளை அள்ளி செல்வார்கள் என்பது பாவம் அந்த சங்கருக்கு தெரியாமல் போய்விட்டது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தேவை 5 ஏன பழம், 6 குதிரை பழம், 7 தக்காளி பழம், 8 சப்போட்டா பழம், 9 கொய்யா பழம். அருந்த கயிறை முடிச்சு போட்டு ஆண்களுக்கான போட்டி மீண்டும் நடந்தது. முந்தைய போட்டியில் 11 பேராக இருந்த டீம் 5 பேராக குறுகியது. அப்புறம் மீண்டும் கயிறை அறுத்தால் மறுபடியும் காசு கொடுத்தா வாங்க முடியும். அதனால ஸ்மார்ட்டா ஆட்களை குறைத்து ஆட்டத்தையே மாற்றினர். விசிலும் கைத்தட்டலும் காதை கிழிக்க களத்தில் இறங்கிய டெக்னிக்கல் டீம் சரண் அணியினர் டிஜிட்டல் டீம் பிரபாகரன் அணியை வீழ்த்தி வெற்றியை கைப்பற்றினர். கயிறு இழுத்து டயர்ட் ஆகி இருக்கும் என்பதால் கூல் செய்வதற்காக ஊழியர்கள் குட்டி டான்ஸ் ஆடினர். இங்க இருந்தா செம்பருத்தி ஆட்ட ஆரம்பிச்சு. ஆனால் அதை குட்டி
டான்ஸ் என்று சொல்வதை விட பெத்த டான்ஸ் என்று சொன்னால்தான் பொருத்தமாக இருக்கும். செய்தி வாசிப்பாளர்கள் ஹர்ஷினியும் ஹாசினியும் ஆடிக்கொண்டிருந்த போது இதோ வந்துட்டேன் என விசில் பறக்க இன்புட் ஹெட் பவானியும் இறங்கி ஆடினார். பெண்களுக்கு போட்டியாக ஆண்கள் அணியும் டான்ஸ் கோதாவில் குதித்தனர். விஷுவல் எடிட்டர் விஷ்ணுவும் ப்ரொடக்ஷன் டீம் கௌதம் இருவரும் நாக்கை சும்மா மடித்து ஃபுல் எனர்ஜியில் ஆடுவதை பார்த்து வேறொரு பக்கம் ஆடிக்கொண்டிருந்த பெண்கள் அணியினருக்கு கால் அந்த இடத்தில் நிற்கவில்லை. துள்ளி குதித்து ஆண்கள் டீமில் இணைந்து டஃப் கொடுத்தனர். இதற்கிடையில் ஃப்ளோர் இன்சார்ஜ் மிஸ்டர் மைக்கேல் முருகனையும் ஆட்டக்களத்தில் இழுத்து போட்டனர். ஐயோ, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை? இளைய தலைமுறையினர் டான்ஸ் ஆடட்டும், எனக்கு கிரெடிட்லாம் வேண்டவே வேண்டாம், நான் விட்டு கொடுக்கிறேன்னு ஓரமா போய்விட்டார் மைக்கேல் முருகன். அடடா, பெரிய மனுஷன் தாயா என மற்ற ஊழியர்கள் அவரின் தியாகத்தை பார்த்து உச் கொட்டினார்கள். உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. என்ன மனுஷன்? அடுத்ததாக நடைபெற்ற லெமன் ஸ்பூன் போட்டியில் ஸ்கிராலிங் டீம் வித்யா, ஹர்ஷினி ஆகியோர் பரிசை தட்டி செல்ல கால்களில் பந்தை வைத்துக் கொண்டு ஓடும் போட்டியில் ஜோஷ்வா வெற்றி பெற்றார். இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு நிர்வாகம் சார்பில் குமரன் பரிசு தொகையை வழங்கினார். ஆட்டம் முடிந்து அடுத்ததாக காலங்காலமாக நடந்து வரும் மியூசிக்கல் சேர் போட்டி நடைபெற்றது. முதலாவதாக நாற்காலியை சுற்றி ஓடிய பெண்கள் ஒவ்வொருவராக வெளியேற இறுதி சுற்றில் சப் எடிட்டர் அனிதாவும் வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் திலகாவும் ஓடி சேரை தள்ளிவிட்டு இருவரும் கீழே விழுந்தனர். விழுந்ததும் படக்கென எழும்பாமல் நாற்காலியை பிடித்தபடியே இருவரும் அமர்ந்திருந்தனர். அதிலும் திலகாவுக்கு முகம் நிறைய அப்படி ஒரு வெட்கம். சுச்சோ, நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, ஒரு பார்த்தாலே என்னமா பண்ணுதே, வெக்கமா. கடைசி வரை எழும்பாத இருவரையும் போதும் வெக்கமெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்னு மற்ற ஊழியர்கள் தான் தூக்கிவிட்டனர். சரி, யார் தான் வெற்றி பெற்றது? ஒரு முடிவுக்கு வாங்கல் என அனைவரும் கேட்க திலகா வெற்றி பெற்றதாக ஒரு சிலர் கூற, இல்லை அனிதா தான் வெற்றி பெற்றதாக ஒரு சிலர் பிக் பாஸ் போன்று குறும்படம் கேட்டார்கள். குறும்படம் போட்டு காட்டும் நேரத்தில் மீண்டும் போட்டியே வைத்து விடலாம் என்று எண்ணி மீண்டும் இறுதி சுற்று நடந்தது. அதில் அனிதா வெற்றி பெற்றார். அடுத்ததாக பெண்களை போன்றே ஆண்களுக்கும் மியூசிக்கல் சேர் போட்டி நடந்தது. ஸ்டைலாக கூலஸ்லாம் போட்டு வளைந்து நெளிந்து ஆடிக்கொண்டே நாற்காலியை சுற்றி வந்த விஷுவல் எடிட்டர் மகேந்திரன் சுவரில் எரியப்பட்ட பந்து போன்று போன வேகத்திலே திரும்பி வந்து விட்டார். நீயும் நானுமா கண்ணா, அசிங்கப்படுத்தாதடா, இறங்கடா கீழே. இறுதியாக வெற்றியை தனதாக்கிய விஷுவல் எடிட்டர் ஜோஷ்வாவை அலைக்காக தூக்கி தனது மனக்காயத்திற்கு மருந்து போட்டுக் கொண்டார் மகேந்திரன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஜோஷ்வா வெற்றி பெற்ற போது லோ பட்ஜெட் சூர்யா என அவரது கேங்கில் உள்ளவர்கள் கோஷம் போட்டனர். ஆனால் சூர்யாவுக்கு இந்த விஷயம் தெரியாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்து நடைபெற்ற போட்டிதான் விழாவின் ஹைலைட்டே. அந்தரத்தில் தொங்கிய பானையை அடித்து தள்ள முதல் ஆளாக கையில் கம்பை வாங்கிய வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் சாந்தி நம் அலுவலக சுவரையே இடித்து தள்ள தயாராக நின்று கொண்டிருந்தார். சான்ஸ் ஓவர் கம்ப கொடுங்கன்னு அடுத்தடுத்து சென்ற அனைவரும் அடுத்தடுத்து வெளியேறினர். வெயிட் என வேங்கை போல கம்பை பிடித்து வந்த சுப்ரியா முதல் அடியில மிஸ் ஆனாலும் இரண்டாவது அடியில பானையை படாரண அடித்து அசத்தினார். அதே போல லெப்ட் ரைட் என அனைவரையும் தெளிவாக குழப்பி சுத்தலில் விட்ட சப் எடிட்டர் கௌசல்யாவும் பானையை ஒரு அடி அடித்தார். ஏல விடுங்கள என சீறி பாய்ந்து காம்பவுண்ட் சுவர் அடிக்க பாய்ந்த கனகாவை வேற மாதிரி என உசுப்பேத்தி விட்ட ஊழியர்கள் டாட்டா காட்டி வெறுங்கையோடு அனுப்பிவிட்டனர். நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டணும். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டீங்க போ.
பானையை உடைக்க சொன்னா கம்ப உடைச்சி ஆட்டத்தையே அவர் இஷ்டத்துக்கு மாற்றினார் சங்கர். சுப்ரியா கௌசல்யா பானையை அடித்தது போல கேமரா ஹெட் ரமேஷ் அசால்ட்டாக பானையை அடித்து மாஸ் காட்டினார். பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் ஜோரான தங்கரதம். என்னதான் ரமேஷ் மாஸ் காட்டினாலும் மிஸ்டர் மைக்கேல் முருகன் தான் பானை உடைத்தல் போட்டியின் ஹீரோவே. என் தலைவர் சிங்க வந்துட்டாடா. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இவன் நடையப்பார் உடையப்பார் தலையப்பார். காரணம், அனைவருக்கும் மைதானத்தில் தான் விளையாட்டு. ஆனால் இந்த மைக்கேல் முருகனுக்கோ கேட்டை தாண்டி தான் விளையாட்டே. காற்றில் பறந்த வேட்டியை வீரம் பட அஜித் போல தனது காலாலேயே சுழற்சி சரி செய்த மைக்கேல் முருகன் அவுட் பஞ்ச் வைக்காமலேயே கையில் கம்போர்டு கேட் பக்கம் சென்றார். காம்பவுண்ட் சுவரை அடிக்க பாய்ந்த மைக்கேல் முருகன் ஐயோ ஒரு மாச சம்பளத்தை HR ஜெனி பிடிச்சிட்டா என்ன பண்றதுன்னு நினைச்சாரோ என்னவோ, உஷாரா சுவர் உடைக்கிற ப்ராசஸ கைவிட்டு ஒரு அடி பின்னால் நகர்ந்தார். கொடுக்கப்பட்ட 3 சான்ஸ்களும் கைவிட்டு சென்றதால் மாடு பிடிமாடு மாடு பிடிமாடு என சங்கர் மைக்கில் அறிவித்து மைக்கேல் முருகனை வெளியேற்றினார். சொல்ல வேண்டியதானே இங்கு பாதை இல்லை என்று. நான் எங்கு போனாலும் பொத்தி கொண்டு பேசாமலே பின்னால் வருவீர்களா? நகட பாண்டியா. இறுதியாக களமிறங்கிய கிரைம் ரிப்போர்ட்டர் சுதர்ஷன் கம்பை வாங்கிய வேகத்தில் வழக்கம் போல அலுவலகத்தை விட்டு வெளியேறினார். ஆடி அமாவாசைக்குத்தான் அலுவலகத்திற்கே வரும் சுதர்ஷன் பழக்க தோஷத்தில் போட்டியையே மறந்து விட்டார். உடன் இருந்த நண்பர்களும் உனக்கு ஏன் தம்பி சிரமம், நாங்களே திறந்து விடுறோன்னு கேட்டை திறந்து விட்டனர். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. கண்களை கட்டி பானைகளை அடித்த ஊழியர்கள் அதே கண்களை மூடி ரசிக்கும் அளவுக்கு செய்தி வாசிப்பாளர் ஃபரிதா, வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட் ஜோன்ஸ், டிஜிட்டல் டீம் சூப்பர் சிங்கர் மாலிக், தமீம் அன்சாரி ஆகியோர் பாடல்களை பாடி இதமாக்கினர். சிந்தைக்குள்ளாடும் தேவியே கண்மணியே, உன் விரல் பிடித்திடும் வரம் ஒன்று கிடைக்க உயிருடன் வாழ்கிறேன் நானடி. அப்போது ஒரு சிலர் வாயால் கோரஸ் பாட கடைசி வரை கண்ணாடியை கலற்றாத மகேந்திரன் மட்டும் தனது கையாலேயே கோரஸ் பாடினார். ஒருவேளை விஷுவல் எடிட்டிங் பாய்ஸ் கொஞ்சம் அதி திறமைசாலிகள் போல. அடுத்ததாக நடந்த கரும்பு உடைத்தல் போட்டியில் சுரேந்தர், அசைன்மெண்ட் டீம் விக்னேஷ் இருவரும் வெற்றி பெற்றனர். இவர்களின் ஆதரவாளர்கள் ஆளுக்கு ஒரு கரும்பு துண்டுகளை சேர்த்து வெற்றி பெற வைத்து ஆனந்தப்பட்டது தனி கதை. அதை வெளியில் சொல்ல முடியாது. சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. சொல்லிடுறவா சொல்லுங்க. என்ன பறக்கானது? கிராபிக்ஸ் ஹெட் சுதாகரும் புரொடக்ஷன் ஹெட் சுதர்ஷனும் போட்டிகளை ஆரம்பத்தில் இருந்தே சிறப்பாக வழிநடத்தினர். விளையாட்டுகள் அனைத்தும் இனிதே முடிந்து மீண்டும் ஊழியர்கள் அனைவரும் ஆசை தீர டான்ஸ் ஆடினர். ஆண்டு முழுவதும் ஓய்வின்றி பணியாற்றிய ஊழியர்களுக்கு இந்த ஆண்டு பொங்கல் விழா பெரும் மகிழ்ச்சிதான். இதே போல 2026லும் மகிழ்ச்சிக்கு குறைவின்றி பொங்கல் விழா தொடரும். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக உதவி செய்தி ஆசிரியர் கனகா.